வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சூர்யா நடித்து திரைக்கு வந்துள்ள கருப்பு திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல சூர்யாவுடன் த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, இந்திரன்ஸ், யோகி பாபு, நட்டி, சுவாசிகா, மன்சூர் அலிகான், ஜார்ஜ் மரியான் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் ஆர்ஜே பாலாஜி, ஒளிப்பதிவு ஜி.கே. விஷ்ணு, படத்தொகுப்பு கலைவாணன், இசை தாய் அபயங்கர், தயாரிப்பு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். கதை என்னன்னா, சென்னையின் 7 கிணறு பகுதியில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் வழக்குரைஞர் ஆர்ஜே பாலாஜி. நீதிக்காக வரும் பலரையும் இழுத்தடித்து லஞ்சம் மூலம் வழக்கு விசாரணைகளை தாமதப்படுத்துவது, பணத்திற்காக நேர்மைக்கு எதிரான ஆளாகச் செயல்படுவது என ஆர்ஜே பாலாஜியின் பெயரை கேட்டாலே பலரும் பயப்படுகின்றனர். அப்படியான ஆர்ஜே பாலாஜியிடம் தொலைந்து போய் கண்டுபிடிக்கப்பட்ட நகைகளை நீதிமன்றம் மூலம் பெற தந்தையும் மகளும் வருகின்றனர். அதிக சவரன் என்பதால் பணத்திற்காக வழக்கை இழுத்தடிக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அந்த தந்தை ஆர்ஜே பாலாஜியிடம் தன் குமுறலை வெளிப்படுத்திவிட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் கருப்புசாமியிடம் கண்ணீர் விட்டு வேண்டுகிறார். கருப்புசாமி சூர்யா உருவில் மனித அவதாரம் எடுக்கிறார். இந்த வழக்கை கடவுளாக வந்த சூர்யா மனித சக்திக்கு உட்பட்டு முடிக்க நினைக்கிறார். ஆனால் வேறு ஒரு திருப்பம் நிகழ்கிறது. நீதியை வழங்க வேண்டிய மனிதர்களை நீதிக்காக கடவுள் எதிர்க்கும் கதையை சுவாரஸ்யமாகவும் அதிரடியாகவும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. இறுதியில் மனித சக்தி வென்றதா, இல்லை கடவுள் சக்தி வென்றதா என்பதே கதை. சூர்யா ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையில்லை. கருப்புசாமியாக அவதாரம் எடுத்து நீதியை நிலைநிறுத்தும் கதாபாத்திரம் மிக கச்சிதமாக சூர்யாவுக்கு பொருந்தியிருக்கிறது. நகைச்சுவை மற்றும் சண்டை காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி இயக்குனராக சிறப்பான கதை மற்றும் திரைக்கதை அமைத்து சிறந்த பொழுதுபோக்கு படமாக தந்துள்ளார். வில்லனாகவும் சிறப்பான நடிப்பை தந்துள்ளார். ஆனால் நகைச்சுவை நடிகராக இதுவரை பார்த்த அவரை வில்லனாக ஏற்க மனம் வரவில்லை. வேறொரு வில்லன் நடிகர் நடித்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூர்யாவுடன் த்ரிஷா நடித்துள்ளார். தன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். நடிகர் நட்டி, இந்திரன்ஸ், யோகி பாபு, சுவாசிகா, மன்சூர் அலிகான், ஜார்ஜ் மரியான் ஆகியோர் படத்தின் வெற்றிக்கு சிறப்பான நடிப்பை வழங்கியுள்ளனர். இசைசாய் அபயங்கர் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் பட்டையை கிளப்பியுள்ளார். மாஸ் படங்களுக்கும் என்னால் அதிரடி இசையை தர முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். இது போன்ற சாமி மற்றும் மாஸ் படங்களுக்கு ஒளிப்பதிவு கண்ணுக்கு உறுத்தாமல் வண்ணமயமாக காட்சிகளை படம் பிடித்திருக்கிறார் விஷ்ணு. திரைக்கதையின் வேகத்துக்கேற்ப காட்சிகளை அழகான மாலையாக கோர்த்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் கலைவாணன். தனது கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றத்தை நாடும் மக்களுக்கு நீதிமன்றங்கள் கடவுளாக இருந்து சரியான நீதியை வழங்கினால் கடவுள்கள் வர தேவையில்லை, இல்லையென்றால் கடவுளே வந்து சரியான நீதியை வழங்கும் என்று கருப்பு படம் மூலம் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. மொத்தத்தில் இந்த கருப்பு திரைப்படம் இந்த கோடை விடுமுறைக்கு குடும்பத்துடன் அனைவரும் கண்டு கழிக்க சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்துள்ளது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.